கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 16:4. ரோமன்ஸ் 16:4. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். என்ன ஒரு சாட்சிங்க! அப்போஸ்தலனாகிய பவுல்ட்ட இருந்து வரக்கூடிய ஒரு உயரியமான ஒரு பாராட்டுனா இதுதாங்க. அவங்க எனக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தாரு. அப்படின்னா என்ன? நான் சாகிறதுக்கு பதிலா அவங்க தலையை கொண்டு வந்து கொடுங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. இது சும்மா இல்லைங்க. நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனுடைய 19வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். எபேசு சபையில அவ்வளவு பெரிய, எபேசு பட்டணத்துல அவ்வளவு பெரிய போராட்டம். என்ன காரணம்? இவங்க சுவிசேஷத்தை சொன்ன உடனே தியானால் என்று சொல்லக்கூடிய அந்த அர்த்தமீஸோட சிலை செய்து விக்கிறவங்க தங்க தொழில் போயிருன்னு சொல்லி பவுலை இழுத்து அடிச்சு துன்புறுத்தும் போது யாரு போய் அங்க போய் நின்னா? பிரிஸ்கில்லாவும் அக்கிலாவும். அப்ப என்னன்னா அவங்களுக்கு என்ன ஒரு தைரியம் இருக்கு. அது மாதிரி உண்மை இல்லவங்களா இருக்கிறாங்க. ஒரு போராட்டம் ஒரு அதுன்னு வரும்போது ஓடி போகல. மாறாக அவங்க என்ன பண்றாங்க? அவங்க தங்கள் கழுத்தை கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. யாருக்காக? எனக்காக. நீங்க நல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறிச்சு பெரும்பாலும் எங்கேயுமே சொல்ல மாட்டாரு. ஆனா இங்க சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு? நான் இவங்களுக்கு பட்ட கடனை நான் எப்படி நிவர்த்தி பண்ணுவேன்? ஏன்னா அவங்க நான் அப்போஸ்தலன் தான். ஆனா அவங்க என்னுடைய சகோதரன், அவங்க என்னுடைய சகோதரி. அவங்க என்ன பண்றாங்க? எனக்காக ரொம்ப பர்சனலா தனிப்பட்ட முறையில அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உள்ள சபையார் எல்லாம் என்னவா இருக்காங்க? நன்றி எழுதல் உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லா இடத்துக்கும் அவர் பிரிஸ்கில்லா அக்கிலா கூட போகக்கூடியவங்களா கொரிந்துல இருந்தாங்க, எபேசுக்கு போனாங்க, மற்றும் அவர் எங்கெல்லாம் போனாரோ எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய மக்களா. அதாவது அவங்க செய்யக்கூடிய காரியம் என்ன? அதாவது எங்கெல்லாம் சுவிசேஷத்தை கொண்டு போகணுமோ அங்கெல்லாம் சுவிசேஷத்தை கொண்டு போவதற்கு என்ன அவங்க செயல்படக்கூடியவங்களா இருந்தாங்க. அதனால என்ன பண்ணுச்சு? அவங்க செய்த ஒரு தியாகமானது, ஒரு அர்ப்பணிப்பு, அவங்க செலுத்தின விலைக்கிரயம் என்னவாச்சு? புறஜாதியாரில் உள்ள சபைகள் எல்லாம் கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை வைப்பதற்கு அவர்கள் ஒரு சாட்சியா இருந்தாங்க. அதனால அந்த சபைகள் எல்லாம் என்ன பண்றாங்க? அவர்களுக்கு நன்றி அறிதல் உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கலாத்திய சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு இல்லையா, உங்களால நன்மை செய்ய முடிஞ்சா உடனே செஞ்சிருங்க. கலாத்தியர் 6:10 சொல்றாரு. அப்போ இவங்க செய்த ஒரு தைரியமான ஒரு காரியம், அவர்கள் செய்த ஒரு உண்மையான காரியம், அவர்கள் செய்த ஒரு விலைக்கரை என்ன பண்ணுது? அவங்களுடைய கீழ்ப்படிதல் என்ன பாக்குது? வரப்போகிற அநேக தலைமுறைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது. அதத்தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தனிப்பட்ட முறையில சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்கிட்ட கேட்டீங்கன்னா, யாருன்னா என் உயிரை எடுக்கிறதுக்கு வேணா ஆள் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா பிரிஸ்கில்லாவும் அக்கிலாவும் பாத்தீங்களா, அவங்க வார்த்தையில மட்டும் சொல்லலைங்க. அவங்க உண்மையான அன்பு செலுத்தி அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக வாழ்ந்ததுனாலதான் பவுல் என்ன சொல்றாரு? அவங்க சுவிசேஷத்துக்காக வாழ்ந்தாங்க. ஆனா சகோதரன் நானு, என் மூலமா சுவிசேஷம் பரவணும். அப்ப எனக்கு பதிலா அவங்க செய்யறவன். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பேருங்க இந்த மாதிரி இவ்வளவு ஒரு உண்மையான ஒரு அர்ப்பணிப்போட ஒரு விலைக்கரையம் கூடிய தைரியமா செலுத்தக்கூடியவங்க. இன்றைக்கும் சுவிசேஷ ஊழியம் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் சொல்லும் போது அவர்கள் பயந்து போயிடுறாங்க. ஆனா ஒரு உண்மையான கிறிஸ்தவ அன்பு என்ன எப்ப தெரியுமா? மற்றவர்களுக்காக நான் எந்த விலைக்கரையும் செலுத்த தயார் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா நம்ம அந்த இந்த வருஷம் நடக்க போற பிரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்போட டைட்டிலே நம்ம வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? கரேஜியஸ் பிரீச்சிங் இன் சேலஞ்சிங் டைம். அதாவது சவாலான காலகட்டத்துல எப்படி நாம் தைரியமாக பிரசங்கிப்பது. அப்ப தைரியமா பிரசங்கிப்ப நம்மளோட உடன் கூட நின்று செய்யலாம், வாங்க என்ன வேணாலும் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது
அப்ப நமக்கு வரக்கூடிய ஒரு தைரியம் இருக்கு பாருங்க, நமக்கு வரக்கூடிய ஒரு துணிச்சல் இருக்கு பாருங்க. ஏன்னா ஒரு ஆளா போகும்போது அது பலவீனம். ஆனா கூட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ஒரு சகோதரர் இருக்கிறான், ஒரு சகோதரி இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் என் கூட இருக்கிறாங்க, எனக்காக எதையும் செய்வாங்கன்னு சொல்லும்போது இவங்க கர்த்தருக்காக செய்யறாங்க. அப்ப நான் கர்த்தருக்கென்று என்னையும் எதையும் இழக்க தயார் என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம் ஒரு மனுஷனுக்கு உண்டாகும். அப்ப ஒரு உண்மையான கிறிஸ்தவ அன்பு எப்படி காட்ட முடியும்? நான் மற்றவர்களுக்காக எதையும் இழக்க தயார் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவன் தான் வர முடியும். அப்ப செய்வோமா? அல்ல பிதாவே, இது அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், ஆண்டவரே, சுவிசேஷத்திற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரம்பி போக வேண்டும் என்பதற்காக யாருக்காக எதற்காக வேண்டுமெனாலும் நாங்கள் எதையும் இழக்க தயார் என்று விளைக்கரையும் செலுத்துகிற மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.